ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வஜ்ரகோஷம்னு இந்த வராகி அம்மாவோட நாமத்தை சொல்லிட்டு இந்த பதிவையும் கேட்க வந்து விட்டாய்தானே. இனி எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில உண்டாகும். நான் சொன்ன அதிர்ஷ்டம் என்னையும் தேடி வந்துவிட்ட என் அன்பு பிள்ளையான உனக்காகவே இனி எல்லா நிம்மதிகளையும் கொடுக்க போறேன். எப்பவுமே பொய்க்கு ஆரம்பம் கிடையாது. பொய் தொடர்ந்துச்சுன்னா அது பாட்டுக்கு பொய்க்கு மேல பொய் பொய்க்கு மேல பொய்ன்னு மனிதர்கள் பொய் பேசிக்கிட்டே இருந்து தன் காரியத்தெல்லாம் சாதிக்கணும் முயற்சி செய்வாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அதுக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சு பொய் பேசிய மனிதர்களுக்கு பொய்யான வாழ்க்கையை முற்றுக்கொண்டு கொண்டு வந்து அவர்களுக்கு உண்மை என்ன, வாழ்க்கையின் துன்பம் என்ன, கஷ்டம் என்னன்றதை எல்லாத்தையும் புரிய வைப்பேன். ஆனா உண்மையே பேசி வாழ நினைக்கிற உனக்கு முடிவே கிடையாது என் செல்லமே. நீ நிச்சயம் சந்தோஷமா இன்பமா முகமலர்ச்சியோட மறுமலர்ச்சியான புத்துணர்ச்சியான வாழ்க்கைய வாழதான் போற. உனக்கு பக்கபலமா இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் உன்னை பத்தி தவறா புரிஞ்சுக்கிட்டு உன்னை விலக்கி வைக்கிறாங்க. வார்த்தையாலும் அவர்களுடைய செயல்களாலும் உன்னை காயப்படுத்துறாங்கன்னா அதை நீ பெருசா நினைச்சு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் அனைத்தையுமே இந்த வராகி அம்மா உனக்காக சரி செஞ்சு தரேன். வாழ்க்கைனா யாராவது எதையாவது செஞ்சு உன்னை கோவப்படுத்துவாங்க. ஆனா நீ எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுடாதே என் செல்லமே. ஏன்னா 4 அடி அடிக்கிறதுனால வர்ற வலியை விட கோபப்பட்டு வார்த்தைகளை வீசும்போது அதன் மூலமாக அவர்கள் மனசு அடையும் வலியும் வேதனையும் அதிகமா இருக்கும். அதுக்கு பிறகு நீ எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் அவங்க மனசுல இருந்து ஆறாது. அதனாலதான் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் பேச வேணாம்னு சொல்றேன். நீ வாழ்க்கையில நிம்மதியா வாழணும்னு நினைச்சினா யாரையும் அதிகமாக நேசிக்காதே. யார் மீது முழு அன்பையும் பாசத்தையும் காட்டிவிடாதே என் தங்கமே. ஏன்னா எல்லாமாய் உனக்கு இருக்கிற இடத்துல சில பேர் யாரோ மாதிரி இருப்பாங்க. அப்படி உன்னை விட்டு விலகி யாரோ மாதிரி இருக்கிறவங்கள நீயும் அப்படியே விட்டுவிடு. நீயாக யாரையும் தேடி போக வேண்டாம் என் செல்லமே. உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்தும் உன்னை மதிக்காத மனிதர்களிடமிருந்தும் தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வந்து உபயோகிக்கும் மனிதர்களிடமிருந்தும் உன்னை விமர்சிப்பவர்களிடமிருந்தும் உன்னை தாழ்த்தி மட்டமா பேசுபவர்களிடமிருந்தும் நீ கொஞ்சம் விலகியே இரு. எப்போதும் நீ அவர்களையெல்லாம் தேடி போய் பேசாமல் அவர்களிடமிருந்து விலகி நிற்பதன் மூலமாக உன்னுடைய வாய் பேசாத அந்த மௌனம் என்பது உன் வழிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாய் நிச்சயமா இருக்கும். ஒன்னும் புரிஞ்சுக்காதவங்க யாரோ எதையோ சொல்றாங்கன்றதுக்காக நீ ஏன் வருத்தப்படணும்? தன்னுடைய அருமையை உணராதவன் தான் அடுத்தவனுடைய திறமைகளை பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான். தான் தான் எல்லான்ற ஆணவம் கொண்டவன் தான் அடுத்தவனுக்கு திறமையே இல்லைங்கிற மாதிரி அடுத்தவனை மட்டமாவும் பேசிக்கிட்டு இருப்பான். இது ரெண்டுமே தவறானது தானே. மனிதர்கள் தன்னுடைய அருமை பெருமையும் உயர்வா நினைக்கணும். அதே நேரத்தில் அடுத்தவனுடைய திறமைக்கும் மதிப்பு கொடுக்கணும். நீ அப்படிதான் இருக்கணும் என் செல்லமே. ஒருபோதும் உன்னை தாழ்வா நினைச்சு அடுத்தவனை உயர்வாகவும் நினைக்க வேண்டாம். அதே நேரத்துல தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஆணவத்தோட அடுத்தவனை மட்டமாக நினைக்கவும் வேண்டாம். எல்லாரும் எல்லா விதத்திலும் சமம். யாரும் யாருக்கும் உயர்ந்தவர்களும் கிடையாது, தாழ்ந்தவர்களும் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு தனித்துவமும் திறமையும் இருக்குன்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஒருத்தர் இப்படிதான்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள மாத்துறேன், அவங்க குணத்தை மாத்துறேன் நீ முயற்சி செய்ய வேணாம். ஏன்னா உன்னை நீ மாத்திக்கலாம். ஆனா எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அடுத்தவரையும் அவங்க குணத்தையும் உன்னால மாற்றவே முடியாது என் செல்லமே. சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை பார்க்கும்போது சிரிச்சுட்டே கடந்து போகணுமே தவிர ஏன் இவங்க எதுக்காக இப்படி இருக்காங்கன்னு யோசிச்சு கவலைப்படுறதோ அல்லது அவங்கள திருத்தணும் முயற்சி செய்வதோ வேண்டாம். யாரையும் நீ உனக்கான உலகம்னு நினைச்சுக்காத. ஏன்னா அவங்கள அப்படி முழுசா நீ அடுத்தவங்கள சார்ந்திருக்கணும் ஆரம்பிச்சிட்டினா அப்புறம் இந்த உலகம் சுத்தாமல் அப்படியே நின்றுவிடும். அவங்களும் அவங்க வாழ்க்கையை பார்த்து போயிட்டாங்கன்னா உன்னால அந்த வருத்தத்தையும் வேதனையையும் தாங்க முடியாதல்லவா. செய்யும் தவறுகளை திருத்தச் சொன்னால் அந்த உறவில் உனக்கும் பிரிதல் தான் உண்டாகும். அதுக்கு பதிலா யார் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டும், அந்த வராகி அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா, எல்லாத்தையும் சரி செய்வான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எதையும் கண்டும் காணாமல் கேட்டும் கேட்டாமல் மௌனமாக உன் வாழ்க்கையை பயணிக்க தொடங்கு. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக சரியாகும். இன்னும் எதுவுமே தாமதமாகிவிடவில்லை என் செல்லமே. இந்த நொடி நீ ஆரம்பிச்சா கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு உன்னால போக முடியும். ஓ வாழ்க்கையையும் நான் நல்ல நிலைமைக்கு உயர்த்தி காட்டுவேன். குறை கூறியே பழகியவர்களுக்கு நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் அதுவும் அவருங்க குறையாதான் சொல்லுவாங்க. அதுலயும் ஒரு குத்தம் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அவர்கள் முழு ஆளாக உள்ளத்திலும் எண்ணத்திலும் குறை கொண்டவர்களாக இருக்காங்க.
அவங்களுக்கு போய் நீ நல்லது செய்யறதோ நன்மை செய்யறதோ நல்ல கொள்ள விஷயங்களை பேசவோ வேண்டாம் என் செல்லமே. என்ன நடந்தாலும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க யார் என்ன செஞ்சாலும் சரின்னு ஏத்துக்கிட்டு பொறுத்து போகக்கூடிய ஆளாக இரு. ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் எதுவும் நிரந்தரம் கிடையாது. உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களும் அந்த கஷ்டமும் கூட ஒரு நாள் உன்னை விட்டு கடந்து போகத்தான் போகுது. உனக்கு சொந்தமில்லாத இடத்துல போய் நீ அதிகமா உரிமை எடுத்துக்கிறதோ அல்லது நீ அங்கு பொருத்தி கொள்வதோ வேண்டாம். ஏன்னா அவங்க உன்னை அந்த அளவுக்கு பெருசா நினைக்கல, உனக்கு முக்கியத்துவமும் கொடுக்கலன்னு தெரிகிற போது அவர்களிடமிருந்தும் அந்த இடத்திலிருந்தும் விலகி இருப்பது தானே உனக்கு நல்லது. இந்த கலியுக காலம் என்பது மிகவும் போலியான உலகமா இருக்கு. நீ யாரையும் நம்ப வேண்டாம். அளவுக்கு மீறிய நம்பிக்கையும் அளவுக்கு மீறி உரிமை எடுத்துக்கொள்வதும் தான் இங்கு எல்லா அவமானத்தை நீ பெறுவதற்கும் காரணமாக விஷயமாக ஆகிடும். அதனால நம்பிக்கையோ உரிமையோ எதுவா இருந்தாலும் அது அளவோட இருந்துச்சுன்னா எந்தவித கஷ்டமோ பாதிப்போ உனக்கு வராது என் செல்லமே. உன்னுடைய அருமை பெருமை தெரியாதவங்க கிட்டயும் உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் புரியாதவங்க கிட்ட போய் நீ பேசின பழகுனினா அதன் மூலமாக வலி உனக்கு தானே தவிர அவர்களுக்கு இல்லை. அதனால ஒருத்தர் உன்னை மரியாதை குறைவாக நினைக்க ஆரம்பிக்கும் போதே அவர்களை விட்டு விலகி போயிடணும். நீ அவர்களுக்கு நிறைய மரியாதை கொடுத்து மீண்டும் மீண்டும் அவர்கள் கீழேயே அடிபணிந்து வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. எப்பவுமே எது வேணும்னு முடிவு செய்யாம எது வேண்டாம் என யோசனை செய்து முடிவு செய்து அதை விலக்கி வைக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தினா நிச்சயமாய் உன்னால நிம்மதியாக வாழ முடியும். எப்போ கோபம் வந்தாலும் அதை அடக்கி ஆள கத்துக்கோ. ஏன்னா கோபம் என்பது அடுத்தவர்களால் உனக்கு வரக்கூடிய குணமே தவிர அது உன்னுடைய பிறவி குணம் கிடையாது. நீ பிறக்கும் போது அந்த குணத்தை நான் உனக்கு கொடுக்கவும் இல்லை. எப்போதுமே பணிவோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் பேசக்கூடிய ஆளாக நீ இரு. இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யாரும் உன்னை காப்பாத்த வரமாட்டாங்க என் செல்லமே. நீயே உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு திறமையான ஆளாக இரு. இங்கு எப்படி சாவு இல்லாத வீடே இல்லையோ அதே போல சலனம் இல்லாத மனமும் இன்னும் உருவாக்கப்படவில்லை. எல்லா மனிதர்களுடைய மனசுக்குள்ளேயும் தவறு செய்வதற்கான சலனமும் சஞ்சலமும் இருக்கதான் செய்து. அதையும் தாண்டி அவங்க நல்லவெல்லாம் வாழ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஒருபோதும் அந்த தவறான விஷயங்களுக்கு இடம் கொடுத்துடாத. தவறு என்பது மிகப்பெரிய இருள் போல, அது மிகப்பெரிய அறியாமை. அதற்கு பதிலாக உன் மனசையும் உன் குணத்தையும் நல்ல விஷயங்கள்ல கவனம் செலுத்தி தான தர்மம் செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தினா செல்வ வளம் மீண்டும் மீண்டும் உன்னை வந்து சேரும். தவறான மனிதர்கள் செய்யக்கூடிய காரியம் தவறாக இருந்தாலும் அவங்க சரியான பாடத்தை உனக்கு கத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க செய்யற தவறான விஷயங்கள் உனக்கு வாழ்க்கை எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்ற சரியான பாடத்தை கத்து கொடுத்துரும். நீ எதையும் தேடி போக வேண்டாம் என் செல்லமே. உனக்கு தகுதியும் திறமையும் இருக்கும் பட்சத்தில் எல்லாம் தானாகவே உன்னை தேடி வரும். அடுத்தவங்க மேல அதிகமா அன்பா பாசமா இருந்தினா அது துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். எதுவா இருந்தாலும் அளவோட வச்சுக்கோ. ஏன்னா அனுபவம் என்பது ஒரு கடுமையான வாத்தியார் போலதான். அது எப்பவுமே சோதனையை கொடுத்த பிறகுதான் பாடத்தை போதிக்கும். சோதனைகளை அனுபவிக்கும் போதே பாடத்தை கத்துக்கிட்டு இனிமே இப்படி ஒரு தவறு வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்ற புரிதலையும் உண்டாக்கிக்கோ. தெரிந்தே தவறுகளை செய்பவர்கள் பாதிக்கப்படுறவங்களை நினைச்சு கொஞ்சமும் வருத்தப்பட மாட்டாங்க. நீ அப்படிப்பட்ட ஆளாக இருக்காமல் யாருக்கும் அறிந்தோ அறியாமலோ தவறு செய்யாத ஆளாக இருந்துடு.